10 வருடங்களுக்கு பிறகு காஷ்மீரில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. 61% அதிகமான வாக்குப்பதிவு நிகழ்ந்திருக்கிறது. பாஜக தலைமை நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்திய தெய்வங்கள் கடவுள்கள் அல்ல. இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் தெய்வ வழிபாடு இருக்கிறது. காங்கிரஸ் அதை கடவுளாக கருதவில்லை என்று அடுத்த கட்ட பிரச்சாரத்திற்காக காஷ்மீர் சென்றிருக்கக்கூடிய மோடி பேசியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரை பிரித்த போது அமித்ஷாவும் மோடியும் RSS காரர்களும் சேர்ந்து சொன்னார்கள், இனிமேல் இங்கே அமைதி திரும்பும், பாலாறும் தேனாறும் ஓடும் என்று. இன்று வரையிலும் இந்தியாவின் எல்லை பகுதி ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி இருக்கிறது என்பதற்கான உத்தரவாதத்தை மோடியால் கொடுக்க முடியுமா? 3வது முறையாக மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 100 நாட்கள் ஆன பிறகும் செய்தோம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை என்கிற காரணத்தினால் தான் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாரா மோடி என்று இந்திய மக்கள் கேட்க துவங்கி இருக்கிறார்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்காக நரேந்திர மோடி காஷ்மீருக்கு செல்கிறார். சென்றவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இந்திய தெய்வங்கள் கடவுள்கள் அல்ல. இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் தெய்வ வழிபாடு இருக்கிறது. காங்கிரஸ் அதை கடவுளாக கருதவில்லை. ராகுலுடைய பெயரை மறைமுகமாக குறிப்பிட்டு மோடி காஷ்மீரில் பேசியிருப்பதுதான் இந்த வாக்கியங்கள். நான் மோடியிடம் கேட்கிறேன், நீங்கள் 100 நாட்களாக பிரதமராக இருக்கிறீர்கள். 3வது முறையாக மக்கள் உங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த 100 நாட்களில் இந்தியாவிற்கு என்ன செய்திருக்கிறீர்கள், காஷ்மீருக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி பேசாமல் காங்கிரஸ் கட்சி இப்படி செய்திருக்கிறது என்று சொல்வதை பார்க்கும்போது உங்களுக்கு தோல்வியின் பயம் உச்சத்தில் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், காஷ்மீர்ல முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. அமைதியான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது. ஏறத்தாழ 61% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 24 சட்டமன்ற இடங்களில் வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், காஷ்மீர்ல ஷோபியானா என்று சொல்லக்கூடிய இடம், இந்த இடத்துல தான் மக்கள் கல்லெறியக்கூடிய நிகழ்வு அதிகமாக நடைபெறக்கூடிய இடம். இந்த இடத்துல அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்தது மட்டுமல்ல, காஷ்மீரிலேயே அதிகமான வாக்குப்பதிவு நடந்த இடங்களில் ஒன்றாக ஷோபியானா மாறி இருக்கிறது. காரணம், மோடியினுடைய திட்டத்திற்கு, பாஜகவினுடைய திட்டத்திற்கு மக்கள் தவிடுபொடியாக்குவதற்கு சாறை சாறையாக வாக்குப்பதிவு கூடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் அரசியல் வல்லுநர்களின் கருத்து. முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததற்கு பிறகு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மிகப்பெரிய தோல்வி பாஜகவிற்கு காத்திருக்கிறது என்று. அதனால்தான் மோடி என்ன சொல்லியிருக்கிறார்? 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்து இந்து கடவுள்களை காங்கிரஸ் அவமதிக்கிறது அல்லது இந்து கடவுள்களை அவர்கள் தெய்வமாக கருதவில்லை என்கிற தோனியில் ராகுலுடைய பெயரை மறைமுகமாக குறிப்பிட்டு மோடி பேசியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், மக்களுக்காக செய்தோம் என்று சொல்வதற்கு மோடியிடம் எதுவும் இல்லை. ஏறத்தாழ 14 வருடங்கள் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் மோடி. கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றையாவது அவர் நிறைவேற்றி இருக்கிறாரா? 50 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்திருக்கிறாரா? கழிப்பறை எல்லோருக்கும் கட்டி கொடுத்திருக்கிறாரா? டாலர் மதிப்பை குறைத்திருக்கிறாரா? 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறாரா? 15 லட்சம் கொடுத்திருக்கிறாரா? இதுல ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்ததில் பலவற்றை நிறைவேற்றி இருப்பார்கள், சிலதை செய்யாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் மோடியும் RSS பாஜக கும்பலும் தான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தவற்றில் ஒன்றை கூட நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன நான், கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் முதல் 100 நாட்களில் மோடியும் அமித்ஷாவும் RSSம் சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டார்கள். GSTயை கொண்டு வருகிறார்கள், டிமானிட்டைசேஷனை கொண்டு வருகிறார்கள், ஜம்மு காஷ்மீரை பிரிக்கிறார்கள், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள், என்னெல்லாமோ பேசினாங்க, எல்லாத்தையும் செய்து முடித்தார்கள். ஆனால் இந்த 100 நாட்களில் மோடியும் அமித்ஷாவும் எங்கே என்று RSS காரர்களே கேட்கக்கூடிய அவல நிலைக்கு இவர்களுடைய ஆட்சி சென்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனாலதான் சில தினங்களுக்கு முன்பு மோடி சொல்கிறார், அமித்ஷா சொல்கிறார், RSS சொல்கிறது, ஒரே நாடு ஒரே தேர்தல். அதாவது நாங்க எல்லாம் பதுங்கி எல்லாம் இருக்கலப்பா,
எங்க திட்டங்கள்ல இருந்து நாங்க எல்லாம் பின்வாங்கவில்லையப்பா, நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறார். நான் மீண்டும் கேட்கிறேன் மோடியிடம், மக்களிடம் உங்களுக்காக இதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கேட்க முடியாத மோடியே, நீங்கள் பிரதமர் பதவியில் தொடர்வதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. இவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், ஜம்மு காஷ்மீரை 2ஆக பிரித்து அதனுடைய மாநில அந்தஸ்தை இல்லாமலாக்கும் போது இவர்கள் என்ன சொன்னார்கள்? அங்கே பாலாறும் தேனாரும் ஓடும் என்று சொன்னார்கள், அங்கே எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார்கள், அங்கே அமைதி திரும்பிவிடும் என்று சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், கடந்த காலங்களில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு எத்தனை நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் இன்றைக்கு பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப இவங்க என்னன்னா, போயிட்டு பேசுறதுக்கு எந்த விஷயங்களும் இல்லை, எதுவுமே இல்லை, செய்தோம் என்று சொல்லி வாக்கு கேட்பதற்கு இவர்கள் கைகளில் எதுவும் இல்லை. அப்படி என்றால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கடவுளுடைய பெயரை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்திய மக்களுடைய பணத்தில் கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோயில் ஒழுகி கொண்டிருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பு சிவனுக்காக கட்டப்பட்ட இடம், அங்கிருந்த சிவன் சிலைகள் எல்லாம் உடைந்து நொறுங்கியது. எவ்வளவு பெரிய ஊழலை மோடியும் கூட்டாளிகளும் செய்திருக்கிறார்கள். கடவுளுடைய பெயரில் கட்டப்பட்ட கோயில்களிலேயே இவ்வளவு பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடும் இல்லையா? அப்ப இதுதான் பிரச்சனை. அப்ப இவர்கள் தேர்தலுக்காக, தங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக மதத்தையும் கடவுளையும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அது காஷ்மீரில் எடுபடப் போவதில்லை என்பது முதல் கட்ட வாக்குப்பதிவினுடைய முடிவுகள் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றன. 24 சட்டமன்ற இடங்களில் நடைபெற்ற முதல் கட்ட வாக்குப்பதிவுகள் பாஜகவிற்கு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. 2 இடங்களில் கூட பாஜக வெற்றி பெறாது என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு மிக மோசமான தோல்வியை காஷ்மீரில் பாஜக சந்திக்கவிருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் விழுந்த இடத்திலிருந்து உருளாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியாகணுமே என்று சொல்லி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவிற்கு முன்னால் இப்படிப்பட்ட பேச்சுக்களை மோடி பேசுகிறார். தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த காலத்திலாவது மோடி அமித்ஷாவின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? இல்லை. காஷ்மீர் மக்கள் இதற்கு உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.